மனசு ஆயிரம் எண்ணங்கள் சொல்லும். இதனால தான் நான் கலக்கமா இருக்கேன், அதனால தான் கலக்கமா இருக்கேன், இப்படிப்பட்ட செய்தி வந்துச்சு, அப்படிப்பட்ட செய்தி வந்துச்சு. அப்படி ஆயிரம் எண்ணங்கள் வந்தாலும் இயேசு நாமத்தில் நான் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். அந்த எண்ணத்திலேயே நான் அப்படியே புரண்டுகிட்டு இருக்க மாட்டேன். தாவீது ஒரு விசுவாச வீரன். ஆடுகளை மேய்ச்சாரு. அழைப்பு வந்துச்சு அவர் மேல. அந்த மனிதன் விசுவாச வீரனா அந்த மட்டும் இல்ல, கூட வந்த ஆட்களையும் விசுவாச வீரனை மாத்தினார், ஸ்ட்ராங்கா மாத்தினார். கூட வந்தவெல்லாம் முறுமுறுக்கணும், குறை சொல்றோம் தான் வந்து சேர்ந்தாங்க ஒரு குரூப்பு. ஆனால் வேதம் அவர்களை பற்றி பேசும்போது முறுமுறுக்கிறோம் குறை சொல்கிறேன்னு சொல்லலை. இந்த மைட்டி மேன் ஆஃப் டேவிட்னு ஒரு சொல்லுது, தாவீதின் பராக்கிரமசாலிகள் சொல்லுது. அவரோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறார், போராட்டங்களை சந்திச்சிருக்கிறார். அவருக்கும் பயப்படும்படியான கலங்கும்படியான சில எண்ணங்கள் வந்திருக்கு. அந்த எண்ணத்தை அவர் எப்படி மேற்கொண்டார்னு அவரே சொல்றார். வாசிப்போம். சங்கீதம் 42, சங்கீதம் 42:5, 43 இதே காரியங்கள் பேசுறாரு. 42:5, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய். தன் மனசை பார்த்து பேசுறார். ஆத்துமாவே ஏன் இவ்வளோ கலக்கமாக இருக்க, ஏன் அப்படியே சோர்ந்து போய் அப்படியே கலங்கி போய் நிற்கிறேன்னு பேசுகிறார். நீங்கள் மனசோர்வுலேருந்து வெளியே வரணும்னா முதல் காரியம் நீங்கள் உங்களை பார்த்து பேசணும். அது உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்குல்ல, இப்போ என்ன செய்யணும்? நம்ம சத்தமாக பேசணும், மெதுவாக பேசக்கூடாது. ஆனால் அது மெதுவாக பேசிகிட்டு இருக்குங்க உள்ளத்துலேருந்து. நம்ம சத்தமாக பேசணும். ஆத்துமாவே ஏன் கலங்குற, அதுக்கு சொல்லுவோம். ஏன் கலங்குறேன்னு தெரியுமா, அதனால கலங்குறேன், இதனால கலங்குறேன். அதை நீங்கள் கேட்கவே கூடாது. ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே கட்டளை கொடுத்துட்டாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க கட்டளை பண்ணிட்டாரு. அதனால் மனசு ஆயிரம் எண்ணங்கள் சொல்லும். இதனால தான் நான் கலக்கமாக இருக்கேன், அதனால தான் கலக்கமாக இருக்கேன், இப்படிப்பட்ட செய்தி வந்துச்சு, அப்படிப்பட்ட செய்தி வந்துச்சு. அப்படி ஆயிரம் எண்ணங்கள் வந்தாலும் இயேசு நாமத்தில் நான் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். அந்த எண்ணத்திலேயே நான் அப்படியே புரண்டுகிட்டு இருக்க மாட்டேன். நான் சொன்னது புரியுதுங்களா? பிசாசு சொல்லுவான், இதனால தான். பிசாசு பொய்யேன், அது அத்தனையும் மாறும். பிசாசு சொல்கிற அத்தனை எண்ணங்களும் இயேசுவ நாமத்தில் மாறும். ஆனால் நான் என்ன செய்யணும்? அந்த எண்ணத்துக்கு எதிராக வேற எண்ணத்தை எடுத்து நான் சிந்திக்கணும். குறிப்பாக நான் என்கிட்ட பேசணும். இவர் அடிக்கடி அவர்கிட்ட பேசுவார் தெரியுமா? இவர் பைத்தியம் கிடையாதுங்க. இவர் பேசுறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. யார்கிட்ட பேசுறாரு? தன் மனசுகிட்ட பேசுறாரு. மனசு அவர்கிட்ட, நல்லா கவனிங்க, நம்ம மனசுகிட்ட பேசுறா, மனசு நம்மகிட்ட பேசிடும். மனசு நம்மகிட்ட பேசுறது அப்படியே சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். இவர் பேசுறாரு. சில நேரத்தில் கண்ணாடிக்கு முன்னாடி போங்க, ஓய் ஓய் சொல்லிட்டு, கவனியா ஒன்று தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. கையில் ஊற்றி சொல்லுங்க, நான் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். எனக்கு எதிராக வருகிற எல்லா எண்ணங்களையும் இயேசு நாமத்தில் மேற்கொள்ளுவேன். நான் தோல்வி அடைய மாட்டேன், தோற்று போக மாட்டேன். என் காலத்துக்கு முன்பாக நான் மரித்து போக மாட்டேன். என் வாழ்க்கைக்காக தேவன் வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களையும் அத்தனை நோக்கங்களையும் இயேசு நாமத்தில் நான் நிறைவேற்றுவேன். நான் தோல்வி அல்ல, நான் ஜெயிக்கிறவன். ஆமேன். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பேசுனீங்கல்ல, நான் தானே பேசுனீங்க. அதே மாதிரி வீட்லேயும் பேசுங்க. என்ன வரும்போதெல்லாம் அந்த எண்ணத்துக்கு எதிராக பேசுங்க. அதெல்லாம் ஆத்துமாட்ட பேசுகிறாருங்க. அவர் யார்கிட்டையும் பேசலை, தான்ட்டே பேசுகிறாரு. ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே ஏன் இவ்வளோ போராடுற, ஏன் அப்படி வேதனைப்பட்டு புரண்டுக்கிட்டு இருக்க. அது கொடுக்குற எந்த காரணத்தையும் அவர் ஏற்றுக்கல. நம்ம அதை பண்ணிங்க. வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை காரணம் சொன்னால் 1000 காரியம் சொல்லலாங்க. யோசேப்பு ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு தெரியுமா? சின்ன பையங்க, அவ்வளோ மெச்சூரிட்டி எப்படி வந்துச்சு எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. அதாவது அமேசிங் மெச்சூரிட்டி. 17 வயசில் ரொம்ப செல்லமாக வளர்த்தோம்னா பிள்ளைகளுக்கு மெச்சூரிட்டி இருக்கா தெரியுமா? என்ன அவர் செல்ல பிள்ளை, அப்பா அவருக்கு பல வர்ணிங்க அங்கேயெல்லாம் போட்டு அழகு பார்த்து ரொம்ப க்ளோஸாக வச்சுருக்கிறாரு. ஆனால் ஹெவி மெச்சூரிட்டி. அப்போ அண்ணன்மாரெல்லாம் கொண்டு போய் குழியில் போட்டு தள்ளிட்டாங்க. அடிமை சந்தையில் பொருள் மாதிரி விற்கப்படுகிறாரு. ஒரு வீட்டில் இன்னொரு ஆளுடைய சொத்தாக மாறுறாரு. இன்னொருத்தருடைய ப்ராப்பர்ட்டி அவர் என்ன விலை கொடுத்து வாங்கிட்டார். அவனை அடிக்கலாம், மிதிக்கலாம், நொறுக்கலாம், என்னன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னொரு ஆளுடைய சொத்து அவன்.
அப்படி இருந்தால் அந்த வீட்டில் அவர் தேவனை தேடுறாரு, ஞானத்தை தேடுறாரு, அறிவை தேடுறாரு. கொஞ்ச நாளில் எல்லாரும் இவன்ட்டு அறிவை கேட்குறாங்க. எந்த வீட்டுக்கு போனானோ கொஞ்ச நாள் அந்த வீட்டை அவன் ரன் பண்ணுறான். அந்த அந்த அவன் சூழ்நிலைகளை அவனை நடத்தலைங்க, அந்த வீடு இவனால் நடத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை அங்கே ஆரம்பிக்குது. போர்த்திபாருடைய மனைவி மூலம் பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்கேருந்து அவன் ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலுன்னா ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் ஜெயில் கிடையாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய போர்த்திபார்னா பார்வனுடைய அரண்மனையில் இருக்க முக்கியமான அவனுடைய மனைவி டச் பண்ணிட்டான்னா குற்றச்சாட்டு. அவனை அழகான இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க போன உடனே. ஆனால் அங்கே போயும் அவர் உலகத்தில் நினச்சி உலக மனுஷனை குறித்து பார்த்தியா, உலகமே பொல்லாத உலகம்யா, கூட பிறந்தவன் அண்ணன் சரியில்லை, அவ சரியில்லை, இவ சரியில்லை, நீ இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு கலங்கவே இல்லைங்க. உலகம் சரியில்லை, கர்த்தர் மட்டும்தான் சரி. அந்த இடத்துல ஒரு கலங்கலை, கண்ணீர் வடிக்கலை, வேதனைப்படலை. அவர் கலங்கி கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு ஒரு ஓரமாக அப்படியே உட்காந்துருந்தான்னு வச்சுங்களேன். சோறா வேணாம் ஐயா, சோறு சாப்பிட்டு என்னத்தை கண்டோம் இப்போ அப்படின்னு உட்காந்துருந்தாருன்னா அவர் கொஞ்ச நாளில் ஜெயிலை அவர் ரன் பண்ணியிருக்க மாட்டார். கொஞ்ச நாளில் ஜெயிலரை மாறுறாங்க, ஜெயிலர் ரன் பண்ணுறாங்க. அவன் ஏன் ரன் பண்ணுறான்னா ஜெயிலுக்குள்ளே இருந்தான், ஜெயிலு அவனுக்குள்ளே இல்லை. அவனுக்குள்ள எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்களை, பிற்போக்கான எண்ணங்களை உள்ள விடவே இல்லைங்க. பயப்படலை, கலங்கலை, எதிர்காலம் என்ன ஆகுன்னு கேட்கவே இல்லை. அது குறித்து சந்தேகமே இல்லை. 2 பேர் கவலையாக உட்காந்துருக்கான். அவனை கேட்குறான், ஏன் கவலைப்படுறேன்னு கேட்குறான். ஒருத்தன் சொல்லியிருப்பான், அடுத்த வாரம் தூக்கு. அடுத்த வாரம் தானே தூக்கு, 1 வாரம் இருக்குல்ல, சந்தோஷமாரு. அடுத்த வாரம் ஏன் இப்போ செத்து போற? அவனோட ஆட்டிடியூட் பார்த்தீங்களா? அவனோட ஆட்டிடியூடுங்கிறது டோட்டலாக கவலையோ வேதனையோ கிடையாது. ஜெயிலில் சந்தோஷமா இருக்காங்க. அதனால அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு மேலே எழுப்பிட்டான்.